Hi friends, welcome to the Easy Learning Biology session. In the session, நம்ம பார்க்க போறது வந்து artificial hybridization. Artificial hybridization is entirely different from natural pollination through pollinator mediator. அதாவது நேச்சுரல் பாலினேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆர்டிபிஷியல் பாலினேஷன் கூட சொல்லலாம். என்டையர்லி டிஃபரண்ட். இட் இஸ் ஏ மேன் மேட் அண்டர் கண்ட்ரோல். அதனால தான் ஆர்டிபிஷியல் ஹைபிரிடைசேஷனை ஆர்டிபிஷியல் கண்ட்ரோல்டு பிளான்ட் பிரீடிங் ப்ராசஸ் சொல்லுவோம். பிளான்ட்லயும் இந்த ஹைபிரிடைசேஷனை வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி crop field ல நம்ம இத வந்து அப்ளை பண்ணலாம். So in this process heterozygous plants are produced. Heterozygous plants are produced after crossing between two genetically dissimilar plants. Very important point. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட். எப்படின்னு கேட்டா genetically dissimilar means a crossing between contrasting traits of the two individuals of same species. ஒரே ஸ்பீசிஸ்ல இருக்கக்கூடிய two plants எப்படி இருக்குன்னு கேட்டா அவங்க ட்ரைட்ஸ்ல கான்ட்ராஸ்டிங்கா இருக்கும். ஒன்னு எப்படி இருக்குன்னு கேட்டா சுப்பீரியர் டிசீஸ் ரெசிஸ்டண்டா இருப்பாங்க. இன்னொன்னு எப்படி இருக்குன்னா ட்ராட் ரெசிஸ்டண்டா இருக்கும். அதோட குவாலிட்டி கூட நல்லா இருக்கும். பட் இன்னொரு ட்ரைட் இன்ஃபீரியர் ட்ரைட்டா இருக்கும். டிசீஸ் டிராட்டை வந்து அவங்களால என்ன பண்ண முடியாது, ரெசிஸ்ட் பண்ணவே முடியாது. ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம், கிராஸ் பண்ண போறோம். டோன்ட் ஃபர்கெட் தட் crossing between a pair of contrasting traits of two individuals within the same species of plants like as monohybrid மாதிரி. Okay, now there is the formations of a hybrid. Hybrid means என்னன்னு கேட்டா it is a combination of two dissimilar allele ன்னு சொல்லலாம், or two genetically dissimilar ன்னு கூட நம்ம வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணலாம். இப்போ இது வந்து ஓவர், இந்த ஓவரில வந்து சுமாலிட்டி வந்து ஓவியூல், இது வந்து மேல் கேமெட். இதுல என்ன இருக்கு, ஃபர்டிலைசேஷன் ஆயிருக்கு. ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன்ல பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா அந்த சீட் வந்து என்னவா ஃபார்ம் ஆகுது, ஒரு பிளான்டா ஃபார்ம் ஆகுது. அந்த பிளான்ட வந்து நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா ஹைபிரிட்னு சொல்றோம். ஓகே, ஹைபிரிட் இஸ் a combinations of two genetically dissimilar allele சொல்லலாம். இந்த ஹைபிரிட வந்து ஹெட்டிரோசிஸ் கூட நம்ம சொல்லலாம். என்ன சொல்லலாம், ஹெட்டிரோசிஸ் சொல்லலாம். why we call it heterosis? completely entirely different from parents. அதனால இதை என்ன சொல்லுவோம், ஹெட்டிரோசிஸ். இன்னொரு வார்த்தை இதை என்ன, ஹைபிரிட் விகர் ன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ஹைபிரிட் விகர். what is mean that vigor? when compared to parents, the hybrid becomes superior. disease resistant, drought resistant, even இதனுடைய fruits எப்படி இருக்குன்னு கேட்டா குவாலிட்டி, குவான்டிட்டி, அதோடைய நியூட்ரிஷனல் வேல்யூ கூட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஈவன் அதுல இருக்கக்கூடிய சீடினுடைய பொட்டன்சியல் கூட ரொம்ப கிளியரா, ரொம்ப சுப்பீரியரா இருக்கு. எப்படின்னு கேட்டா ஈவன் இன்செக்ட் கூட அதை என்ன பண்ண முடியாது, அந்த சீடை இன்ஃபெக்ட் பண்ண முடியாது. அந்த அளவு அது வந்து சுப்பீரியரா இருக்கும். இந்த சுப்பீரியர் குவாலிட்டி ஆன இந்த பிளான்ட் தான் நம்ம வந்து ஹைபிரிட் விகோர் என்று சொல்றோம். இந்த சிந்தட்டிக் ப்ராசஸ் நம்ம என்ன சொல்றோம், ஹைபிரிடைசேஷன் சொல்றோம். வாட் இஸ் மீன் தட் ஹைபிரிடைசேஷன்? the synthetic producing of a hybrid, the whole process known as hybridization ன்னு சொல்றோம். இந்த ஹைபிரிடைசேஷன்ல என்ன ஸ்டெப், கீ ஸ்டெப் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இமாஸ்குலேஷன், the second bagging, third step வந்து artificial pollination, fourth one rebagging இருக்கு. emasculation means என்னன்னு கேட்டா ஒரு bisexual flowers-ல உள்ள mature ஆந்தரை என்ன பண்ணும்னா பிஃபோர் மெச்சூரேஷன் அந்த ஆந்தரெல்லாம் சிசர் மூலமாக அதை என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இமாஸ்குலேஷன் சொல்லுவோம். ரிமூவிங் ஆஃப் ஆந்தர்ஸ் ஃப்ரம் பைசெக்சுவல் flowers before maturation. very important point. next இந்த டயக்ராம் பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுங்க. ரிமூவிங் ஆஃப் ஆந்தர்ஸ் ஒன்லி இப்போ ஸ்டிக்மா மட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், பாலித்தீன் கவரை கொண்டு அதை என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். அந்த ப்ராசஸ் தான்
பேக்கிங் என்ன சொல்லுவோம். நம்ம ஏன் பேக்கிங் பண்றோம், எதுக்கு கவர் பண்றோம் ஸ்டிக்மான்னு கேட்டா, avoid contamination of unwanted pollen grains. ஏர் வேவி விண்ட்ல இருந்து வரக்கூடிய pollen dust, unwanted pollen grains என்ன ஆயிரும், இதுல இன்செர்ட் ஆகும். அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவதற்கு, அவாய்ட் பண்ணுவதற்கு நம்ம என்ன பண்றோம், பேக்கிங் பண்ணிட்டோம். ஓகே, பேக்கிங் பண்ணிட்டோம். நவ தென் artificial pollination. afterwards என்ன பண்றோம்னு கேட்டா, a desired, very very important point, a desired pollen grain, குவாலிட்டியான pollen grain நம்ம என்ன பண்ணிருப்போம், ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஓகே, அது வந்து நம்ம கிரையோ பிரசர்வேஷன்ல இருந்து கூட நம்ம எடுக்கலாம். -196 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் in the நைட்ரஜன் லிக்யூட் நம்ம கிரையோ பிரசர்வேஷன்ல படிச்சிருக்கோம். அத்தகைய நல்ல குவாலிட்டியான pollen grains என்ன பண்றோம், ஃபோர்ஸஸ்னால இதுல இன்சர்ட் பண்றோம். இதத்தான் நம்ம என்ன பண்றோம் சொல்றோம், artificial pollination. ஓகே, removing of bagging and insertion of desired, very very important, pollen grain in the receptive of the stigma என்ன பண்ணிட்டோம், இன்சர்ட் பண்ணிட்டோம். இங்க வந்தா இப்போ pollen grains என்ன ஆயிடுது. ஓகே, பதாச்சு. இனி அடுத்து ஃபைனலா ரீபேக்கிங் பண்ணணும். எப்ப ரீபேக்கிங் பண்ணணும்னு கேட்டா, ஃபர்டிலைசேஷன் என்ஷூர், ஊர்ஜிதப்படுத்தியாச்சா, ஓகே ஆயிட்டா, ஓகே ஆயிட்டுன்னு சொன்னா அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், ரீபேக்கிங் பண்ணணும். The pollinator flower is immediately rebagged to ensure only desired fertilization occurs. அந்த ஃபர்டிலைசேஷன் பிறகு அதுல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஃப்ரூட்ஸ் வித் சீட், அந்த சீடு தான் எப்படி இருக்கும், நல்ல குவாலிட்டியான பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஹைபிரிட்னு சொல்றோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.